தசை இறுக்கம் மற்றும் மன அழுத்தம். இதை சரி செய்ய சில டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் நார்மல் அப்படின்னு வந்தாலும் ஆமா, நிறைய பேருக்கு அப்படி நடக்கும். கண்டிப்பா டெஸ்ட் எல்லாம் நார்மல்னு வந்தாலும் உடம்புல ஒரு தீராத வலியோ இல்ல வேற ஏதோ ஒரு உடல் உபாதியோ இருந்திருக்கா? எத்தனை முறை டாக்டர் கிட்ட போனாலும் உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த வலி உங்களுக்கு நிஜமாவே இருந்திருக்கும். புதிய விஷயங்களை ஆழமாக தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ள உங்களுக்கு இந்த ஆழமான பகுப்பாய்வு உரையாடலுக்கு சிறப்பான வரவேற்பு. ஒரு சிறப்பான வரவேற்பு. இன்னைக்கு நாம பேச போகும் விஷயம் பல நூற்றாண்டுகளாகவே மருத்துவ உலகத்தை குழப்பிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் புதிர். அதாவது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிற அந்த மாயமான தொடர்பு. கரெக்ட். இன்னைக்கு நம்ம கிட்ட 3 மிக முக்கியமான மருத்துவ ஆராய்ச்சிகள் இருக்கு. இந்த 3ம் தனித்தனி நாடுகள்ல வேற வேற விஷயங்களுக்காக எடுக்கப்பட்ட ஆய்வுகள். ஆமா. ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது மனசுக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிற தொடர்பு வெறும் தத்துவார்த்தமானது கிடையாது, அது அப்பட்டமான உயிரியல் உண்மை அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது. ரொம்ப சரி. இப்போ பல வருஷங்களா மேற்கத்திய மருத்துவ உலகம் மனசையும் உடம்பையும் 2 தனித்தனி இயந்திரங்கள் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, உடம்புல பிரச்சனைனா அதுக்கு ஒரு டாக்டர், மனசுல பிரச்சனைனா அதுக்கு வேற ஒரு டாக்டர்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா நாம இன்னைக்கு விவாதிக்க போகிற இந்த ஆய்வுகள் அந்த பழைய சிந்தனைய சுக்குநூறா உடைக்குது. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்காவோட தேசிய மனநல கூட்டணியான நாமி வெளியிட்ட ஒரு ஆய்வு, அப்புறம் ஜெர்மனியில அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமா நடந்த ஒரு வியக்க வைக்கும் ஆய்வு. ஆமா, அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆய்வு. அப்புறம் ஆஸ்திரேலியால 22,000 பேர்கிட்ட நடந்த ஒரு பிரம்மாண்டமான டேட்டா அனாலிசிஸ். பாத்தீங்கன்னா இந்த 3ஐயும் நாம ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க உடம்பையும் மனசையும் எப்படி மாத்துது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கு. முதலாவதா அந்த அமெரிக்கா ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கிற சில நிஜ கதைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா டேட்டாவை விட நிஜ மனிதர்களோட அனுபவங்கள் நமக்கு இன்னும் ஆழமா புரிய வைக்கும். கண்டிப்பா கதைகள் மூலமா புரிஞ்சுக்கிறது எப்போதுமே சுலபம். அந்த ஆய்வுல க்ளோயி அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணை பத்தி சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு பார்வை பறி போயிருக்கு. சடனா பார்வை போயிடுச்சு இல்ல? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு அவங்க கண்கள் முற்றிலுமாக இருண்டுடும். உடனே பதறி போய் பல கண் மருத்துவர்களை பார்த்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான டெஸ்டுகள், ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்தோம், கண்ணுல எந்த பிரச்சனையும் கண்டுபிடிக்க முடியல. ஆரம்பத்துல இது குளோகோமா நோயாக இருக்கலாம்னு தப்பா நினைச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. கரெக்ட். ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பார்வை இழப்புக்கு காரணம் கண்ணுல இல்ல, அவங்களோட மனசுல இருக்குன்னு. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் நமது மனதின் வலியை உடல் எவ்வளவு தத்ரூபமாக பிரதிபலிக்கிறது என்பதுதான். அப்போ அவங்களுக்கு நிஜமாவே என்ன பிரச்சனை இருந்திருக்கு? க்ளோய்க்கு உண்மையில் இருந்தது பைகுலார் டிசார்டர் மற்றும் PTSD எனப்படும் அதீத மனநல பாதிப்புகள். அந்த மன அழுத்தம் தாங்க முடியாம மூளை ஒரு கட்டத்துல பார்வையை ஷட் டவுன் பண்ணிருக்கு. ஓ, மூளையே அதை கட் பண்ணிடுச்சு. ஆமா, நாம ஆங்கிலத்துல சைக்கோசமாட்டிக் அறிகுறிகள்னு சொல்லுவோம். அதாவது மூல காரணம் மனசுல இருக்கும், ஆனா அது வெளிப்படுறது உடம்புல. அப்போ அவங்களுக்கு எப்படி பார்வை திரும்ப கிடைச்சது? க்ளோயி எப்போ தன்னுடைய மனநல பாதிப்பிற்கு முறையான கவுன்சிலிங் மற்றும் சிகிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்க பார்வையும் படிப்படியா சரியாயிடுச்சு. கடந்த 3 வருஷமா அவங்களுக்கு பார்வை இழப்பே ஏற்படலன்னு அந்த ஆய்வு சொல்லுது. ஒரு நிமிஷம், மனசுல இருக்கிற பயமோ அழுத்தமோ நிஜமாவே பார்வையை பறிக்கிற அளவுக்கு உடம்ப மாத்துமா? இது கேட்கவே கொஞ்சம் பகீர்னு இருக்கு. உண்மைலாம் அது உடம்ப அந்த அளவுக்கு பாதிக்கும். அதே ஆய்வுல பெத் அப்படிங்கிறவங்களோட கணவரை பற்றியும் ஒரு கதை இருக்கு. அவரோட நிலைமை இன்னும் மோசம். அவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும், அப்படியே வியர்த்து விறுவிறுத்து மாரடைப்பு வர்ற மாதிரியே துடிப்பாரு. ஆமா, ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் அப்படியே இருந்திருக்கு. அவங்க மனைவி பெத்து பயந்து போய் பலமுறை அவசரமா ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போய் ECG, எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்தா இதயம் ரொம்ப சீராகவும் ஆரோக்கியமாவும் இருக்குன்னு ரிப்போர்ட் வரும். டாக்டர் இவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு எல்லாம் நார்மல் தாங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிடுவார். பல வருஷங்கள் கழிச்சுதான் அது மாரடைப்பு இல்ல, அது ஒரு பேனிக் அட்டாக் அப்படிங்கறதே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பெத்து கணவருக்கு வந்தது வெறும் பிரம கிடையாது, அவருக்கு நிஜமாவே நெஞ்சுவலி இருந்திருக்கு. நிஜமாவே வலி இருந்திருக்கா? ஆனா ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அதுதான் விஷயமே. மனசு பயத்துல உறையும் போது
உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம் நிஜமான மாரடைப்புக்கு என்னென்ன ஹார்மோன்களை சுரக்குமோ அதே தான் பேனிக் அட்டாக்கும் சுரக்குது. வாவ், உடம்புக்கு அந்த வித்தியாசம் தெரியறதில்ல. ஆமா. இதனால தான் இந்த நாமி அறிக்கை ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டுது. எரிச்சல் கொண்ட குடல் நோய், அதாவது ஐபிஎஸ், இல்லனா அடிக்கடி ஏற்படுற நெஞ்செரிச்சல், தலைவலி, இப்படி பல உடல் உபாதைகள் அடிப்படையில மன அழுத்தத்தால் தூண்டப்படுபவை. ஆனா நோயாளிங்க என்ன பண்றாங்க? குடல்ல பிரச்சனைன்னு பல வருஷமா அல்சருக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா பிரச்சனையோட ஆணிவேர் அவங்க மனசுல இருக்கும். கரெக்ட். அப்படி என்றால் டாக்டர்கள் இதை எப்படி கையாளுகிறார்கள்? நவீன மருத்துவத்துல இதுக்கெல்லாம் ஈஸியா தீர்வு கண்டுபிடிக்கலாமே. அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. இந்த மனசு உடம்பு தொடர்புல 2 வகையான மிக மோசமான பிரச்சனைகளை பேஷண்ட்டுகள் சந்திக்கிறாங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள்? முதல் பிரச்சனை, நாம இப்போ க்ளோயி பெத் கதையில பார்த்த மாதிரி, மனசின் பிரச்சனையே உடல் நோயாக மருத்துவர்கள் தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத ஸ்கேன்களும் சில சமயம் தேவையில்லாத சர்ஜரிங்களும் கூட செய்யறது. அது ரொம்பவே வேதனையான விஷயம். ஆமா. ஆனா இரண்டாவது பிரச்சனை இதை விட ரொம்ப ஆபத்தானது. அத டயக்னாஸ்டிக் ஓவர் ஷேடோவிங், அதாவது நோயறிதல் மறைப்பு அப்படின்னு மருத்துவத்துறையில சொல்றாங்க. நோயறிதல் மறைப்பு அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு மனநல பாதிப்பு இருக்குன்னு டாக்டருக்கு தெரிஞ்சிட்டா அவங்க சொல்ற உண்மையான உடல்வலிகளை கூட டாக்டர்கள் நம்ப மறுக்கிறது சரியா? சரியா புடிச்சிங்க. ஒருவேளை அவங்களுக்கு நிஜமாவே கேன்சரோ இல்ல வேற ஏதோ தீவிரமான நோயோ இருந்தா கூட இதெல்லாம் அவங்க மனப்பிரமைன்னு சொல்லிடுவாங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு பேஷண்ட்டுக்கு முன்னாடியே மன அழுத்தம் இருக்கு இல்ல ஆன்சைட்டி மாத்திரை சாப்பிட்றாங்கன்னு டாக்டரோட ஃபைல்ல இருந்துச்சுன்னா போதும், அந்த பேஷண்ட் டாக்டர் எனக்கு வயித்துல ரொம்ப நாளா ஒரு கட்டி மாதிரி வலிக்குதுன்னு சொன்னா கூட டாக்டர்கள் அதை முழுசா செக் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, உங்களோட ஆன்சைட்டியால தான் அப்படி தோணுது, போய் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு நிராகரிச்சிடுவாங்க. ஆமா. இதனால பல நோயாளிகளுக்கு, குறிப்பா மனநல பாதிப்பு உள்ளவங்களுக்கு முறையான உடல் ரீதியான சிகிச்சைகள் ரொம்ப லேட்டா கிடைக்குது, இல்லனா கிடைக்காமலே போயிடுது. இது நிஜமாவே மிகப்பெரிய அநீதிதான். ஒருத்தர் மனநல பாதிப்புல இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு உடம்புல நிஜமாவே வரக்கூடிய நோய்களை மருத்துவர்கள் அலட்சியப்படுத்துறது எந்த வகையில நியாயம்? அதுதான் அந்த ஆய்வோட மிக முக்கியமான ஒரு வார்னிங். சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. மன அழுத்தம் உடலை பாதிக்குது, அது பல வலிகளை உருவாக்குதுன்னு நம்ம பொதுவா சொல்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகளையும் அதை உணர்ந்திருக்கோம். ஆமா, உணர்வு பூர்வமா நமக்கு தெரியும். ஆனா இத வெறும் ஃபீலிங்ஸா மட்டும் பார்க்காம ஒரு கருவியை கொண்டு அறிவியல் பூர்வமா அளவிட முடியுமா? ஒரு ஸ்கேன் மிஷின்ல மன அழுத்தத்தை பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியும். முடியும் என்கிறது ஜெர்மனியில 112 பேரிடம் நடத்தப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான ஆய்வு. அந்த ஜெர்மன் ஆய்வோட முடிவுகள் மருத்துவ உலகத்துக்கே ஒரு பெரிய சவால்னு சொல்லலாம். அவங்க ஃபாசியா அப்படிங்கிற ஒரு திசுவை மையமா வச்சு இந்த ஆய்வு நடத்தினாங்க. ஃபாசியா, இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? முதல்ல இந்த ஃபாசியானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது நம்ம உடம்புல இருக்கிற தசை, நரம்பு, எலும்பு, உள் உறுப்புகள் என அனைத்தையும் மூடி இருக்கும் ஒரு முப்பரிமாண இணைப்பு திசு. இதை நீங்க ஒரு சிலந்தி வலை மாதிரியோ இல்ல ஒரு இறுக்கமான நெட் மாதிரியோ கற்பனை செஞ்சுக்கலாம். ஓ, ஒரு வலைப்பின்னல் மாதிரி. ஆமா, நீங்க கடையில சிக்கன் வாங்கும்போது அந்த சதைக்கு மேல ஒரு மெல்லிய வெள்ளை நிறத்துல ஒரு ஜவ்வு மாதிரி படர்ந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா, பாத்திருக்கேன். நம்ம உடம்பு முழுக்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இது ஒரு தொடர்ச்சியான வலைப்பின்னல் மாதிரி பரவி இருக்கு. அந்த ஃபாசியாவை வச்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? அந்த ஆய்வுல மனச்சோர்வு மற்றும் நாள்பட்ட கழுத்து வலி இருக்கிற பேஷண்ட்களை ஒரு குழுவாகவும், எந்த மனச்சோர்வோ வலியோ இல்லாத ஆரோக்கியமான மனிதர்களை மற்றொரு குழுவாகவும் பிரிச்சு வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. அதுல மயோட்டான் ப்ரோ அப்படிங்கிற ஒரு நவீன கருவியையும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனையும் பயன்படுத்தி அவங்க கழுத்து பகுதியில இருக்கிற திசுக்களை அளவிட்டாங்க. ரிசல்ட் என்ன வந்துச்சு? அவங்க குறிப்பா நம்ம கழுத்து பகுதியில இருக்கிற ட்ரபீசியஸ் அப்படிங்கிற தசையை மூடியுள்ள ஆழமான ஃபாஷியா திசுக்களை அளவிட்டாங்க. ஏன்னா நாம ஸ்ட்ரெஸ் ஆனா முதல்ல இருக்கிற இடம் நம்ம கழுத்தும் தோள்பட்டையும் தான். அது உண்மைதான். வேலைப்பழு அதிகமா இருந்தா கழுத்து வலிக்கும். அந்த ரிசல்ட் ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. மனச்சோர்வு உள்ளவங்களுக்கு அந்த ஃபாஷியா திசுக்கள் ரொம்ப தடிமனாகவும் ரொம்ப விரைப்பாகவும் மாறி போயிருந்தது. அதுல அதீத இறுக்கம் காணப்பட்டுச்சு. அப்போ ஆரோக்கியமான மனிதர்களுக்கு? ஆரோக்கியமான மனிதர்களோட ஃபாசியா ரொம்ப மென்மையா, எலாஸ்டிக் மாதிரி ஃபிளெக்சிபிளா இருந்துச்சு. ஆனா டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இரும்பு கம்பி மாதிரி இறுகி போயிருந்தது. அதாவது மனச்சோர்வு அப்படிங்கிறது வெறும் மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம் மட்டும் கிடையாது. அது உடலின் திசுக்களையே பௌதீக ரீதியா உருமாற்றம் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கண்கூடா நிரூபிச்சிருக்கு. கரெக்ட். இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு.
இதன் உண்மையான அர்த்தம் என்ன? உங்கள நீங்களே கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. உங்க மனசு சோர்வடையும் போது, இல்ல நீங்க ரொம்ப சோகமா இருக்கும்போது, உங்க உடம்பு ஒரு ரொம்ப இறுக்கமான சூட்ட அணிந்து கொள்வது போல தன்னைத்தானே சுருக்கிக் கொள்கிறது. ஆமா, ஒரு டைட்டான சூட். மனசோட பாரத்தை தசைநார்கள் சுமக்குது. இது கேட்கவே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. நம்ம கவலைகள் எல்லாம் நம்ம கழுத்து தசைக்குள்ள போய் உட்கார்ந்துக்குது. அது ஒரு பெர்ஃபெக்ட்டான உதாரணம். ஒரு டைட்டான சூட் போட்டுக்கிட்டு உங்களால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான். உடம்பு அப்படியே இறுகி போயிடும். அத்துடன் இந்த ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு முக்கியமான அறிவியல் தத்துவத்தையும் முன்வைக்கிறாங்க. அதுக்கு பேரு கேட் கண்ட்ரோல் தியரி. இது கொஞ்சம் புதுசா இருக்கே. இது என்ன தியரி? இத ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நம்ம முதுகுத்தண்டுல வலிய மூளைக்கு கடத்துற ஒரு வால்யூம் கண்ட்ரோல் அல்லது ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க ரிலாக்ஸா சந்தோஷமா இருக்கும்போது அந்த கேட் பாதி மூடிதான் இருக்கும். அதனால சின்ன சின்ன வலிகள் மூளைக்கு அவ்வளவா போய் சேராது. ஓ, மூளைக்கு எல்லா வலியும் போறதில்ல. ஆனா மனச்சோர்வு உள்ளவங்களுக்கு இந்த கேட் என்னவாகுது? அது எப்பவுமே முழுசா திறந்தே இருக்குமா? எக்ஸாக்ட்லி. டிப்ரெஷன்ல இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி கேட் எப்போதுமே முழுசா திறந்தே இருக்கும். இதனால உடம்புல ஏற்படுற சாதாரண வலிகளை கூட அவங்க மூளை மிக தீவிரமா உணரும். வால்யூம் ரொம்ப அதிகமாயிடும். ஆமா. ஒரு பக்கம் மனச்சோர்வு அவங்க ஃபேசியா திசுக்களை தடிமனாக்கி வலியை உருவாக்குது. இன்னொரு பக்கம் முதுகுத்தண்டுல இருக்கிற அந்த கேட்டை திறந்து வச்சு அந்த வலியை பல மடங்கு பெருசா மூளைக்கு கொண்டு போகுது. இது ஒரு முடிவற்ற சுழற்சி மாதிரி இருக்கு. வலி மன அழுத்தத்தை அதிகரிக்கும், மன அழுத்தம் வலியை அதிகரிக்கும். அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. ஓகே, இது உண்மையிலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மன அழுத்தம் நம்ம திசுக்களையே தடிமனாக்குது, நம்ம வலியோட சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்குது அப்படின்னா இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? அதுக்கான தீர்வும் நம்மகிட்ட இருக்கு. பொதுவா எல்லாரும் சொல்ற மாதிரி உடற்பயிற்சி செஞ்சா இது சரியாகிடுமா? ஆனா எந்த வகையான உடற்பயிற்சி இதுக்கு உண்மையாவே வேலை செய்யும்? இதற்கான தெளிவான விடைய நம்ம 3வது ஆய்வு தருது. ஆஸ்திரேலியாவில 22,000 பேருக்கு மேல நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் குறுக்குவெட்டு ஆய்வு இது. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தால் உடல் உழைப்பு மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படிங்கிறது பல வருஷமா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த ஆஸ்திரேலியன் ஸ்டடி ஒரு புது கேள்வியை கேட்டுச்சு. என்ன கேள்வி அது? அதாவது நீங்க உடற்பயிற்சி செய்றீங்களா என்பதை விட நீங்க எந்த சூழலில் உடல் உழைப்பை கொடுக்கறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. சூழல்னு சொல்லும்போது எந்த மாதிரி இடத்துல எக்ஸசைஸ் பண்றோம் அப்படிங்கறதான். ஆமா, அந்த ஆய்வுல உடல் உழைப்பை 4 வெவ்வேறு டொமைன்களாக, அதாவது பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஓகே, முதலாவது ஓய்வு நேர பயிற்சி. அதாவது லீஷர் டைம்ல ஜிம்முக்கு செல்வது, ஸ்போர்ட்ஸ் விளையாடுவது, நீச்சல் அடிப்பது. இரண்டாவது போக்குவரத்து. பஸ் ஸ்டாண்டுக்கு நடப்பது, இல்ல வேலைக்கு சைக்கிள்ல செல்வது. ஓகே, மிச்ச 2 என்ன? மூன்றாவது வீட்டு வேலை. வீட்டை சுத்தம் செய்வது, துணி துவைப்பது, கார்டனிங் பண்றது. மற்றும் 4வது அலுவலக பணி. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறது, இல்ல ஆபீஸ்ல ரொம்ப நேரம் நின்னுட்டே அலைஞ்சிட்டே வேலை செய்யறது. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த 4 வகையில எதுல நம்ம உடம்ப வருத்தினாலும் கேலரி பர்ன் ஆகுது, அதனால கண்டிப்பா மன அழுத்தம் குறையும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆய்வோட முடிவுகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, ரிசல்ட் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. குறிப்பா ஓய்வு நேர பயிற்சி மற்றும் போக்குவரத்து. நீங்க விருப்பப்பட்டு செய்யற லீஷர் உடல் பயிற்சிகள், இல்ல டெய்லி பஸ் ஸ்டாண்டுக்கு நடக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் மன அழுத்தத்தை மிக கணிசமாக குறைக்குது. இது அளக்கிறதுக்கு அவங்க K10 ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு அளவீட்டை பயன்படுத்தினாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒருத்தரோட மனச்சோர்வு மற்றும் பதற்றத்தை அளக்கிற ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இந்த ரிப்போர்ட் கார்டுல ஓய்வு நேர பயிற்சி செய்யறவங்களுக்கும் நடந்து வேலைக்கு போறவங்களுக்கும் மன அழுத்தம் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. குறிப்பா பெண்களுக்கு இந்த 2 செயல்பாடுகளும் மிகப்பெரிய அளவுல மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குது. ஆனா கதையோட மறுபக்கம் என்ன தெரியுமா? மிச்சம் இருக்கிற அந்த 2 பிரிவுகள், அதாவது அலுவலக பணி மற்றும் வீட்டு வேலைகள். ஆமா, இது ரெண்டுமே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல. ஆபீஸ்ல நீங்க நாள் முழுக்க மூட்டை தூக்குற வேலையோ இல்ல கடுமையா உடம்பு வலிக்க உழைச்சாலோ அது உங்க மன அழுத்தத்தை கொஞ்சமும் குறைப்பதில்ல. சொல்ல போனால் பல நேரங்கள்ல அது மன அழுத்தத்தை அதிகரிக்கவே செய்யுதுன்னு சொல்றாங்க. உண்மைதான். சரி, வீட்டு வேலை என்னாச்சு? வீட்டு வேலை செய்யறது ஓரளவு ஹெல்ப் பண்ணுது. ஆனா அது ஒரு யூ ஷேப்ட் கர்வ் மாதிரி செயல்படுது. யூ ஷேப்ட் கர்வ்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நல்லது, அதுக்கு மேல போனா கெட்டது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அதாவது ஓரளவுக்கு கொஞ்சமா வீட்டு வேலை செஞ்சா மனசுக்கு இதமா இருக்கு. ஆனா அதையே நாள் முழுக்க ஒரு மிஷின் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தா
அந்த கிராஃப் மறுபடியும் மேலே ஏறி மன அழுத்தத்தையே அதிகமாக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படி நடக்குது? ஜிம்ல போய் ஒரு 20 கிலோ வெயிட்ட தூக்குறதுக்கும் ஆபீஸ்ல ஒரு 20 கிலோ ஃபைல் கட்டத்தை தூக்குறதுக்கும் நம்ம தசைகளுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. உயிரியல் ரீதியா ரெண்டும் ஒரே உழைப்பு தான். கரெக்ட். உடம்புக்கு ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் ஏன் ஒன்னு மனசை ரிலாக்ஸ் பண்ணுது, இன்னொன்னு மனசை ஸ்ட்ரெஸ் ஆக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? ரொம்ப அருமையான கேள்வி. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே வார்த்தை சுதந்திரம். ஏஜென்சி அல்லது சாய்ஸ்னு சொல்லலாம். சுதந்திரம். ஓகே. ஓய்வு நேரத்துல நீங்க செய்யற பயிற்சிகளை இயற்கையான சூழல்ல உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல பிடிச்ச நண்பர்களோட சேர்ந்து சுயமா விரும்பி செய்றீங்க. அதுல ஒரு மாஸ்டரி இருக்கு, ஒரு கண்ட்ரோல் இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு உடம்பு வலிக்குதுன்னா நீங்க ஜிம்முக்கு லீவ் போட்டுக்கலாம். ஆனா அலுவலக வேலைகளும் அதிகப்படியான வீட்டு வேலைகளும் ஒரு கட்டாயத்தின் பேரில் வேற வழி இல்லாம செய்யப்படுறவ. வீட்டை கிளீன் பண்ணி தான் ஆகணும். அந்த கட்டாயம் தான் இங்க வில்லன். விருப்பமும் கட்டாயமும் தான் நம்ம மன அழுத்தத்தை நிர்ணயிக்கின்றன. நம்ம மூளை அந்த வேலையை எப்படி பாக்குது அப்படிங்கறத பொறுத்து தான் உடம்பு அதுக்கான பலனை தருது. வாவ், இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு திறப்பு. அப்போ நான் ஆபீஸ்ல நாள் முழுக்க நடக்கிறேன், எவ்வளவு வேலை செய்யறேன், இதுவே எனக்கு பெரிய எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது மன அழுத்தத்தை குறைக்காது அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. கண்டிப்பா. இதோட சேர்ந்து அந்த ஆஸ்திரேலியன் ஸ்டடியில இன்னொரு முக்கியமான ஆபத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. டிவி பாக்குறத பத்தி. ஆமா, பொதுவா நாம ரொம்ப சோர்வா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் சோஃபாவுல உட்காந்து டிவி பார்த்தா மனசு ரிலாக்ஸ் ஆகும்னு நினைப்போம். ஆனா அது உண்மையா? அது முழுமையான பொய். அதிக நேரம் தொலைக்காட்சி பார்ப்பது மன அழுத்தத்தை நேரடியாகவும் கணிசமாகவும் அதிகரிக்கிறதுன்னு அந்த டேட்டா ரொம்ப உறுதியா சொல்லுது. மணிக்கணக்கா டிவியின் முன்பு உட்கார்ந்திருப்பது வெறும் உடல் அசைவின்மை பிரச்சனை மட்டும் கிடையாது இல்லையா? இல்ல, தொடர்ந்து டிவியை பார்க்கும்போது, குறிப்பா நெகட்டிவான நியூஸோ இல்ல சீரியலோ பார்க்கும்போது அது மூளைக்கு தேவையற்ற தகவல்களை கொடுத்து நம்ம தூக்கத்தோட பேட்டர்னை கெடுக்குது. தூக்கம் கெட்டு போனா மறுபடியும் மன அழுத்தம் ஏறும், மறுபடியும் திசுக்கள் இருக்கும். இது பல உடல் ரீதியான நோய்களுக்கும் நம்மள கொண்டு போய் விட்டுடும். அது ஒரு சைக்கிள் மாதிரி மாறிடும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இதுவரை நம்ம பார்த்த இந்த 3 மிக முக்கியமான ஆய்வுகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா உங்களுக்கான இன்றைய ஆழமான தகவல் இதுதான். உங்க மனசும் உடம்பும் தனித்தனி இயந்திரங்கள் கிடையாது. அவை இரண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைஞ்சு எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கு. உண்மை. உங்க மனசுல ஏற்படுற அழுத்தம் உங்க கழுத்து பகுதியில இருக்கிற ஃபாஷியா திசுக்களை நிஜமாவே தடிமனாக்குது. அப்படி தடிமனாகி ஏற்படுற அந்த உடல் வலி உங்களை மறுபடியும் மனச்சோர்வுக்கு ஆளாக்குது. ஒரு டாக்டர் உங்க வலிய புரிஞ்சுக்கலனா கூட உங்க உடம்புக்கு அந்த வலி நிஜம். கண்டிப்பா. மருத்துவ உலகம் இதை முழுமையாக புரிந்து கொண்டு மனதுக்கும் உடலுக்கும் சேர்த்து ஒரே இடத்துல முழுமையான சிகிச்சை அளிக்க இன்னும் சில காலங்கள் ஆகலாம். ஆமா, அது வரைக்கும் நாம என்ன செய்ய முடியும்? உங்களுக்காக இன்றே ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வர முடியும். நான் வீட்ல கடுமையா உழைக்கிறேன், எனக்கு ஜிம்மோ வாக்கிங்கோ தேவையில்லைன்னு நினைச்சு அந்த ஓய்வு நேர உடற்பயிற்சிகளை தவிர்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்க விருப்பத்தோட செய்யறது தான் உங்க மனசுக்கான உண்மையான மருந்து. தொலைக்காட்சியை அடைத்து விட்டு இயற்கையான சூழலில் சிறிது தூரம் நடந்து செல்லுங்கள். ஆமா. ஆனா பலருக்கும் எக்ஸசைஸ் பண்ண நேரம் இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு தான் ஆராய்ச்சியாளர்கள் ஸ்நாக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான கான்செப்டை முன்வைக்கிறாங்க. ஸ்நாக்டிவிட்டி, அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி குட்டி குட்டி உடற்பயிற்சிகளை அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கிறது. நீங்க காலையில காஃபி தண்ணி கொதிக்கும் அந்த 2 நிமிஷத்துல கொஞ்சம் கைகளை ஸ்ட்ரெச் பண்ணலாம். இல்ல போன்ல பேசும்போது அப்படியே சேர்ல உட்கார்ந்துட்டே பேசாம கொஞ்சம் நடந்துகிட்டே பேசலாம். கரெக்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனால் விருப்பமான அசைவுகள் உங்க ஃபாசியா திசுக்களின் இறுக்கத்தை தளர்த்த பெரிதும் உதவும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நீங்க விரும்பி செய்யற ஸ்ட்ரெச் உங்க மூளைக்கு கொடுக்கிற சிக்னல் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவானது. மிக அருமையான ஆலோசனை. சின்ன சின்ன அசைவுகள் பெரிய மாற்றங்கள். நம்ம உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம உடம்ப பத்திய புரிதலையே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். உண்மையாகவே இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சொல்லுங்க. நமது தொடர்ச்சியான மன அழுத்தம், கவலைகள், அலுவலக பிரச்சனைகள் மற்றும் கட்டாய வேலைகள் ஆகியவை நமது உடலின் ஃபாஷியா திசுக்களின் தடிமனையே உயிரியல் ரீதியாக மாற்றி வலியை அதிகரிக்கும் வல்லமை படைத்தது என்றால், நாம தினமும் அனுபவிக்கும் சிறு சிறு சந்தோஷங்களும் அன்பான மனிதர்களுடனான உரையாடல்களும் மனதார சிரிக்கும் தருணங்களும் நமது உடலின் செல்களில் எத்தகைய வியக்கத்தக்க மாயங்களை செய்து கொண்டிருக்கும். வாவ், டிப்ரெஷன் நம்ம செல்களை இருக்குதுன்னா சந்தோஷம் எப்படி நம்ம செல்களை ஒளிர செய்யும்? இத சற்றே சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து கற்போம்.